ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டெஸ்டி ரைட்ஸ். நான் கடைசியாக போன மகாராஷ்டிரா ட்ரிப்பை 8 எபிசோடாக பார்த்து முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரிப்பை நான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறதா. அதாவது நாங்கள் எப்படி இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம், எங்கெல்லாம் தங்கினோம், எப்படி ஃபுல்லாகவே டென்ட்டில் தங்கியே இந்த ட்ரிப்பை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது, ஒவ்வொருத்தருக்கும் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோவாக போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ அதாவது. ஸோ வீடியோக்குள்ளே போவோமா? டே 1 நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலைல ஒரு 4:30-5 போல் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற இடம் கும்பே வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் பெங்களூரில் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 920 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 9 மணிக்காக அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸோட பேஸில் போய் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். டே 2 காலையில் நேரமாக எழுந்து இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு தனிமையில் இருக்கிறதுக்கு. ஒரு மணி நேரம் கழித்து இந்த ஷிலேதர் அட்வென்ச்சருங்கிற இந்த டீமில் இருந்து வந்திருந்தாங்க. இவங்க தான் இங்கே ராப்லிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ராப்லிங் பண்ண உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா எவ்ரி சண்டே எங்கே நடக்கும். இவங்க நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா 1500 ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே வேறு ஏதாவது இந்த டூரிஸ்ட் ஏஜென்சி இல்லை இந்த ட்ரிப் ஆர்கனைசர் மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோனா 2500 சார்ஜ் பண்ணிட்டு 1000 கமிஷன் எடுத்துகிட்டு இவங்ககிட்டே தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அடுத்து இந்த ராப்லிங்கை பற்றி சொல்லணும்னா, இது கும்பே வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 350 அடி உயரம் அதுலேருந்து தண்ணி ஊற்றும். அதுக்கு சைட்லேயே நீங்கள் கயிறு கட்டி இறங்குவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராப்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் கீழே போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கேருந்து நீங்கள் மேலே ஏறிங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது முடிக்க மதியம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணால், அந்த வாரிசு படத்தில் ஒரு வா தலைவா பாட்டில் ஒரு ஸ்பாட் வரும். அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு ட்ரெக் பண்ணி போய் அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம், ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் டஃப்புமே கூட, கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைனா கஷ்டம்தான். இது முடிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி நைட் போய் திரும்ப டென்ட்டு போட்டு தங்கியாச்சு. டே 3 என்ன பண்ணோன்னா, காலையில் எழுந்திரிச்சு சீக்ரெட் வாட்டர் ஃபால் போனோம். சீக்ரெட் வாட்டர் ஃபால் எப்படின்னா, லோனவலா பக்கத்தில் இருக்குது. அதாவது பூனேக்கும் லோனவலாக்கும் நடுவில் இருக்கும். ஒரு கிளிஃப் ஜம்பிங் மாதிரி ஒரு 15-20 அடி உயரம் இருக்கிற ஒரு இடம் இருக்கும், ஒரு பாறை. அங்கேருந்து நீங்கள் குதிச்சிங்கன்னா தண்ணியில் போயிட்டு அந்த இன்னொரு சைடு நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்கே நிறைய பேர் வருவாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஒருத்தருக்கு 300 ஆகும். அவங்களே கைடு கொடுத்துருவாங்க. அப்புறம் போட்டுக்கிறதுக்கு இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, ரொம்ப சேஃப். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொரிகட் ஃபோர்ட் போனோம். ஸோ கொரிகட் ஃபோர்ட் நாங்கள் போகும்போதே டே 3 ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ மேலே ஒரு ஃபாஸ்ட்டாக ட்ரக் பண்ணி கிட்டத்தட்ட ட்ரக்கில் ஓடி தான் செஞ்சோம். மேலே போகும்போது 5:30 மணி ஆகிடுச்சு. பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் எங்களால் எந்த வீடியோஸோ இல்லை ட்ரோன் ஷாட்ஸோ எடுக்க முடியல. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. சும்மா சுற்றி பார்த்தா அங்கேயே ஒரு லேக்கெல்லாம் இருந்துச்சு. அப்போ டிசைட் பண்ணோம் கண்டிப்பாக நைட் தங்கலான்ட்டு. ஸோ நாங்கள் இருட்டினதுக்கப்புறமா தான் மேலே போனோம். மறுபடியும் கீழே சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணி போல் ஒரு கைடை கூப்பிட்டுட்டு, ஏன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். அந்த கைடை கூப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் மேலே போனோம். ஒரு 10 மணி ஆச்சு. அவர் பாட்டுக்கு கோயிலில் தங்கிட்டு காலைல நேரமாக போயிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த ஹோல் ஃபோர்ட்டில் யாருமே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எந்திரிச்சிட்டு அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு நல்ல சூப்பரான லேக் இருந்துச்சு. அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே இருக்கிற லேக்லேயே அழகாக குளிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அது உண்மையாலுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு டே 4 காலையில் கீழே இறங்கி வந்தோம். சாப்பிட்டுட்டு கொத்லிகர்னு ஒரு ஃபோர்ட் போகலான்னு போனோம். அங்கே போகிற மாதிரி இருந்தால் நல்லா மழை பெஞ்சு நிறைய மண் சரிவுலாம் இருந்துச்சு. கார் பாதிக்கு மேலே ஏறவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே அங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சப்போ ஹரிஹர் ஃபோர்ட் போனோம். அங்கேருந்து என்னோடனே ஹரிஹர் ஃபோர்ட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் இருந்துச்சு. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே ஒரு 9 மணி. அங்கே ஏதாவது ரூம்ஸ்லாம் இருக்குமா பார்த்தோம், எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. சரி, ஆஸ் யூஷுவல் டென்ட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு லான், அதாவது நல்ல கிராஸ் லேண்ட் கிடச்சிது. அங்கே டென்ட்டு போட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். அடுத்து டே 4 காலையில் எந்திரிச்சு அந்த ஹரிஹர் ஃபோர்ட்டுக்கு ட்ரெக் பண்ணி போனோம். பூனேலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு கிடச்சார். ஸோ அவர் சோலோ ட்ராவலர். அவர் எல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போனோம். உண்மையாலுமே ஒரு டஃப்பான ட்ரக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ட்டுக்கே அதுதான் ஃபேமஸ். ஒவ்வொரு ஸ்டெப்புமே கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடிக்கு மேலே உயரம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து அந்த கை பிடிக்கிறதுக்கு ப்ராப்பராக கட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி ஏறினா மட்டும்தான் ஏற முடியும். ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இல்லை ஹைட்னா பயப்படுறவங்களாம் இந்த ஃபோர்ட்டை ஸ்கிப் பண்ணி நல்லது. மேலே போனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம். ஹரிஹர் ஃபோர்ட்லேருந்து வந்ததுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் திரும்பகேஸ்வர்னு ஒரு கோவில் இருக்குது. அதாவது சிவனோட ஜோதிர்லிங்கத்தில் அது ஒன்று. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலு வாட்டர் ஃபால் போனோம். ஸோ அங்கேருந்து திரும்ப இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் நாசிக்கில் இருக்கோம்.
திரும்ப வந்து சவுத் நோக்கி காலு வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். காலு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ், சேம் டைம் டேஞ்சரஸும் கூட. ஸோ இங்கே வரும்போதே மணி வந்து ஒரு நைட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஸோ வர வழியிலேயே எங்கேயாவது ஸ்டே பண்ணலாமா பார்த்தோம். பட் என்னென்னா நம்ம ஸ்டே பண்ணும்போது எல்லார்ட்டையும் விசாரிக்கணும். ஏற்கனவே ஒரு 10 மணி ஆனதுனால கார்லேயே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஒரு கைடை பிடிச்சோம். அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார் காலு வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல ரிவர்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன்ஸில் இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் போட்டுக்கிறது பெட்டர். காலு வாட்டர் ஃபால்ஸ் போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சரஸும் கூட. என்னென்னா நீங்கள் வந்து அந்த ஆத்தோரமாகவே தான் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போவீங்க. ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சால் பயங்கர ஃப்ளட் ஆயிரும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பெங்களூர்லேருந்து வந்தவங்களாம் அப்படியே மாட்டிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தாங்க. லைக் அவர் மூலமாக கிடைச்ச கைடு தான் இவர். ஸோ இவரோடு தான் நாங்கள் வந்து இப்போ ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உண்மையாலுமே இது ஒன் ஆஃப் த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லலாம். டிசம்பர் போல் வந்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயுமே ராப்லிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது இன்னொரு டைம் பார்க்கலாம். அடுத்து காலு வாட்டர் ஃபால்ஸை முடித்தோம். காலு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சவுத் மகாபலீஸ்வர் பக்கத்தில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். சாத் சதா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு அமேசிங்கான வாட்டர் ஃபால்ஸ். நான் வந்து 2 வருஷமாக அது போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னா 2 பாறைக்கு நடுவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றும். 2க்கு நடுவில் ஒரு 6-7 அடி தான், ரொம்ப குறுகலான இடம். அந்த 2 மலைக்கு நடுவில் வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றும். நம்ம அங்கே வந்து அழகாக குளிக்கலாம். அது ரொம்ப ஆசைப்பட்டு போன இடம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக போனோம். அது அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து இப்படி ஃபெயில் ஆகாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்துட்டு கடைசியாக பார்த்தது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஷெவாட்டே ஃபால்ஸ். இது ஒரு மாதிரி ஓகேவான ஃபால்ஸ் தான். ஸோ இதுதான் இந்த எங்களோட ட்ரிப்போட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக இந்த ட்ரிப்போட பட்ஜெட், ஸ்டே, சாப்பாட்டுக்கெலாம் எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ட்ரிப்போட பெரிய எக்ஸ்பென்ஸே வந்து ஹோட்டலுக்கு தான் பே பண்ணுவோம். எங்ககிட்ட டென்ட் இருந்ததுனால எங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸே இல்லை. நாங்கள் எங்கெல்லாம் வந்து பெட்ரோல் பம்ப் போகிறோமோ, லைக் அங்கே நைட் வந்து டீசல் ஃபில் பண்ணிட்டு அங்கே முன்னாடி லான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டென்ட்டு போட்டிருக்கோம். சில நாள் வந்து ஃபோர்ட் போனோன்னா அங்கே ஃபோர்ட்டோட டாப்பில் போட்டிருக்கோம். லைக் முடிஞ்ச வரைக்கும் டென்ட்டு போடுற மாதிரி இருந்தால் ஒரு கிராஸ் லேண்ட் மேலே போடணும். இந்த கல் மேலே தான் போட்டிங்கன்னா சின்ன ஹோல் கீழே விழுந்தாலுமே மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் டென்ட் போடும்போது நோட் பண்ணுறது, லோக்கல்ஸ்ட்டை பர்மிஷன் வாங்கிக்கணும். இங்கே ஏதாவது வந்து அனிமல் அட்டாக், மிருகத்தொல்லாம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. லைக் நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் கஷ்டம், பட் அங்கே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு டென்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸே இல்லை. அடுத்து வந்து சாப்பாடுக்கு வந்து நாங்கள் போகும்போது ஒரு சின்ன ஸ்டவ், ஒரு தோசைக்கெல்லாம் எடுத்து போயிட்டோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்பாத்தி குக் பண்ணோம், பன்னீர் பட்டர் மசாலா, வீட்டிலேருந்தே வந்து தக்காளி தொக்குலாம் பண்ணி எடுத்துட்டோம். எதனால் நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போனோன்னா காசு மிச்சம் பண்ணணும்னு மெயினாக இல்லை. மகாராஷ்டிராவில் நிறைய இடத்துல காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் வெறும் வடாப்பாவு தான் கிடைக்கும். லைக் இட்லி இல்லை உங்கள் சப்பாத்தி கூட காலையில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதுவும் முக்கியமாக இப்போ தான் டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ரிமோட் பிளேசஸ் தான் போகிறோம் இல்லையா, அங்கே சாப்பாடே கிடைக்காது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போனோம். ஸோ எங்களுக்கு வந்து ப்ளஸ் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு காஸ்ட்டுமே பெனிஃபிட் ஆச்சு. மேகி, எக்ஸ் எல்லாம் அங்கங்கே வாங்கி அப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டோம். ப்ளஸ் இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. லைக் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் பாருங்கள், ஃபுல் மிஸ்டாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து தண்ணி வந்து எங்கிட்ட ஒரு 20 லிட்டர் கேன் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 5 லிட்டர் கேன் இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் வரும் இல்லையா, ஊற்றிட்டே இருக்கும் மகாராஷ்டிரா ஃபுல்லாக. ஸோ அங்கே வந்து ஒரு 4 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். 4 வாட்டர் பாட்டில் அப்புறம் 5 லிட்டர் கேன், இது எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஃபில் பண்ணிட்டோம். ஸோ தண்ணிக்கும் எங்களுக்கு பெருசாக செலவு இல்லை. ரெஸ்ட் ரூம்ஸ் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, 3 நாள் நாங்கள் பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்க்குலாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அப்புறம் வந்து எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் இல்லையா, டின்னர் சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது லஞ்ச் சாப்பிட்றோன்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இல்லைனா அடுத்து வந்து நேச்சர் தான். அதுக்கப்புறம் குளிக்கிறது, இந்த ஒரு வாரம் மகாராஷ்டிரா ட்ரிப்பில் கிட்டத்தட்ட 6 வாட்டர் ஃபால்ஸ் மேலே பார்த்துட்டோம். ஸோ குளிக்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஸோ அப்படி வாட்டர் ஃபால்ஸ் போகாத அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, போகிற வழியிலேயே வந்து இந்த ஆறுலாம் ஓடிட்டுருக்கும் ரோட்டில். ஸோ அங்கே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு வந்துட்டோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பெல்கின் இன்வெர்ட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த இன்வெர்ட்டரை வந்து கார் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஃபோனு, லைக் ட்ரோன் பேட்ரி, 2 கோப்ரோ இருந்துச்சு அதோட பேட்ரி, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி சகலவுமே சார்ஜ் பண்ணிட்டோம். அந்த டிவைஸ் வந்து ஒரு 1500 ரூபா வரும், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அப்புறம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் வாங்கிக்கிறது சேஃப். ஏன்னா வந்து போகிற இடம் மக்கள் எப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நிறைய இடத்துல வந்து தண்ணி இடுப்பளவுக்குலாம் போகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக விழுந்து தான் எந்திரிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபோன்லாம் வந்து அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம குளிக்கிற இடம் வரைக்குமே எடுத்துகிட்டு போய்க்கலாம், கொஞ்சம் நமக்கு அந்த சேஃபாக இருக்கும்.
அடுத்து முக்கியமானது கூகுள் மேப்பில் வந்து நம்ம ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணிக்கணும். முக்கால்வாசி இடத்துல வந்து டவர் இருக்காது. ஸோ ஆஃப்லைன் கூகுள் மேப் கிட்டத்தட்ட 1 GB ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் அந்த ஹோல் மகாராஷ்டிராவோட மேப் என்கிட்ட இருந்ததுனால டவர்லினாலும் எங்களால் வந்து ரூட் போட்டு போக முடிஞ்சுது. கடைசி எக்ஸ்பென்ஸுக்கு வரனே. ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு என்னென்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸே வந்து டீசல் தான். 15,000 ரூபாய் ஆச்சு. 2800 கிலோமீட்டர் கிட்ட போனோம். ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்து 7,500 ரூபாய் ஆச்சு. இப்போ இதுவே ஒரு 3 பேராக போயிருந்தால் இன்னுமே வந்து ஒரு 2,000-2,500 ரூபாய் வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும். 10,000த்துக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அடுத்து வந்து வேறு என்ன எக்ஸ்பென்ஸ், எங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி கைடுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4,500 ரூபாய் ஆச்சு. ஏன்னா அந்த ராப்லிங் பண்ணோம், அது ஒருத்தருக்கு 1,500 ரூபாய். கைடு 2 இடத்துல கைடு யூஸ் பண்ணோம். கைடு நிறைய இடத்துல முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது வந்து சேஃபு. கைடுக்கு வந்து ஒரு 750 ரூபா ஆச்சு. சாப்பாட்டுக்கு நாங்கள் கடையில் போய் வாங்கினது, அப்புறமா லைக் ஹோட்டலில் சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து 4,800 ரூபா தான் ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 12,800 ரூபா தான் எங்கள் பட்ஜெட் வந்துச்சு. இதை விட கம்மியாகவும் பண்ணுறாங்க. லைக் இப்போ இந்த 15,000 ரூபாய் ஆச்சு சொன்னோம் இல்லையா டீசலுக்கு. ட்ரெயினில் போயிட்டு அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் கம்மியாக வரும். பட் என்னென்னா நம்ம இங்கே சவுத்தில் வந்து மகாபலீஸ்வர்லேருந்து நார்த்தில் வந்து நாங்கள் நாசிக் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ட்ராவலே உங்களுக்கு போயிடும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா லைக் ஓவர் நைட் ட்ரைவ் பண்ணுவோம். லைக் 11-12 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டு தூங்குவோம். ஸோ அதுக்கெல்லாம் கார் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா சீரீஸோட கடைசி வீடியோ இதுதான். அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.